வணக்கம், குட் மார்னிங், வந்தனம், ஹாய், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். இன்னைக்கு நம்ம பேச போறது இந்தியா ஜிம்பாப்வே சீரிஸ். என்னங்க ஜிம்பாப்வே சீரிஸ் பத்தி என்னங்க பேசணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது யங் இந்தியன் டீம் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க, ஆனா பிரில்லியன்ட் கம்பேக் இந்த செகண்ட் மேட்ச். 2 மேட்ச் சீரிஸ் டைட் 1-1. இதுல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அபிஷேக் சர்மா அந்த ஐபிஎல்ல காட்டின அதே இன்டென்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 3 பால் டிஃபென்ஸ் வச்சாரு, 4வது பால் அடிச்சாரு, மிட் விக்கெட்ல கேட்ச். செகண்ட் மேட்ச் கவலையே படல, அதே இன்டென்ட்டோட வந்தாரு. வெரி ரிஃப்ரெஷிங் டு சி. அவர் 94ல இருக்கும்போது கூட 6 அடிச்சு தான் 100 போனார். 4 சிங்கிள் எடுத்து ஒரு 2 எடுத்து 100 போலாம், அந்த இது கிடையாது. அந்த மைல் ஸ்டோன் அப்சஷன் போயிடுச்சுனாலே இந்தியன் கிரிக்கெட் நல்லா இருக்குங்க, ஊருப்படும். ஏன்னா ஒரு காலத்துல எல்லாம் 100 தான் ஒரு கோல். டீம் என்ன வேணாலும் ஆகலாம், அந்த மாதிரி ஆடி நிறைய மேட்ச் விட்டுருக்கோம் நம்ம. பட் அபிஷேக் சர்மா அந்த இன்டென்ட் காட்டினாரு, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ருத்துராஜ் கயக்வாட் எப்பவுமே அவர் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டர் தான், ஐபிஎல்லையும் பார்த்திருக்கோம். பட் டுவர்ட்ஸ் எண்ட் கேட்சப் பண்ணுவாரு. ஐ திங்க் புது மேனேஜ்மெண்ட் வந்த அப்புறம் ருத்துராஜுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா வரப்போகுது. நீங்க இவ்வளவு ஸ்லோவா பிகினிங்ல ஆட முடியாது, கொஞ்சம் புஷ் பண்ணணும் அப்படின்னு. இன்னும் ஒரு ப்ராப்ளம்னா, இந்தியாவுக்கு இப்போ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. யசஸ்வி ஜெய்ஸ்வால் தேர்ட் 3-4-5 தேர்ட் ஃபோர்த் 50-20க்கு இஸ் பேக். ஸோ ஓப்பன் யார் பண்ணுவாங்க? யசஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், எல்லாமே ஓப்பனர்ஸ். ருத்துராஜ் கயக்வாட் நம்பர் 3 ரன் அடிச்சிட்டாரு. ஸோ யசஸ்வி ஆடுவாரா இல்ல உட்காருவாரா தெரியல. எனக்கு தெரிஞ்சு யசஸ்வி எப்படியும் ஒரு மேட்ச் ஆடுவாரு. மேபி ருத்துராஜ் சிட்ஸ் ஃபார் த லாஸ்ட் 2 கேம்ஸ் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். பட் யசஸ்விக்கு சான்ஸ் கிடைக்கும், ஆனா வேர்ல்ட் கப்லயும் ஆடல, அவரும் ஆட துடிச்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பிளேயர் ஆடினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரிங்கு சிங். அவரோட எந்த தப்பும் இல்லைங்க, த்ரூ நோ ஃபால்ட் ஆஃப் ஹிஸ் உட்கார்ந்தாரு. வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இல்ல. சிவம் துபே 6 ஹிட்டர் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க, அதே 6 ஹிட்டிங் ரிங்குவும் பண்றாரு. நேத்து காட்டினாரு, நான் ஸ்பின்னியும் அடிப்பேன், பேசியும் அடிப்பேன்னு. ரிங்கு வந்து எப்படி நம்ம பும்ரா ஃபர்ஸ்ட் பேரு T20 11 டெஸ்ட் 11ல போடுறோமோ, 2வது பேரு T20 11ல ரிங்கு சிங்கோட பேர் இருக்கணுங்க. அது அவரு சின்ன பையன், 26 27 வயசு தான், இன்னும் நிறைய கிரிக்கெட் இருக்கு அவருக்கு முன்னாடி. பட் ஒருத்தர் கண்டினியூஸா டிராப் பண்ணான்னா அவர் கான்பிடன்ஸ் இதாயிடும். ஸோ ரிங்கு சிங் நேத்து ஆடினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து சஞ்சு சாம்சன் இஸ் ஆல்சோ பேக். ஸோ துருவ் ஜுரல் உட்காந்து சஞ்சு சாம்சன் ஆட வாய்ப்பு இருக்கு. சிவம் துபே ஆடுவாரான்னு எனக்கு டவுட். பட் ஓவரால் பாத்தீங்கன்னா ஒயிட் பால் ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா, இப்பவும் பாத்தீங்கன்னா நேத்து பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னு ஒரு போலரை டிராப் பண்ணாங்க. நம்ம எந்த போலருமே பேட் பண்ண அபிலிட்டி கிடையாது. ஆவேஷ் கான் சுமாரா ஆடுவாரு. பட் மத்த பவுலர்ஸ் எல்லாம் கலீல் அகமது ஆகட்டும், முகேஷ் குமார் ஆகட்டும், பிஷ்னாய் ஆகட்டும், யாருமே ஆட முடியாது. இதே பிரச்சனை தான் இந்தியாக்கு. நீங்க மத்த டீம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் ஹிட்டிங் எண்ட் வரைக்கும் இருக்கு. சோ இந்த ப்ராப்ளம் சால்வ் எப்படி பண்றது? பேட்ஸ்மேனும் போல் பண்ணணும், போலர்ஸும் பேட் பண்ணணும். அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அபிஷேக் சர்மா கொஞ்சம் போலிங் போடுறாரு, அது பார்க்கவே நல்லா இருந்தது. சோ அவர் ஒரு ஓவர்ல 2 ஓவர் போட்டா கூட கிரேட் பேலன்ஸ் கிடைக்கும் டீம்ல. சுப்மன் கில் ஃபென்டாஸ்டிக் சீரிஸ் இங்கிலாண்டோட டெஸ்ட்ல. ஐ திங்க் இஸ் a கிரேட் ஓடிஐ பிளேயர் இன் த மேக்கிங், ஃபென்டாஸ்டிக் டெஸ்ட் பிளேயர் இன் த மேக்கிங். T20ல அவருக்கு இடம் இருக்கான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் இந்த சீரிஸ் கேப்டனா போயிருக்காரு. பட் புது மேனேஜ்மெண்ட், புது கோச், புது கேப்டன் வந்த அப்புறம் சுப்மன் கில் இந்த செட்டப்ல ஓபன் பண்ணுவாரா எனக்கு தெரியல. ஏன்னா அடிக்கிறாரு சில மேட்ச், பட் நிறைய மேட்சஸ் ஃபெயிலா இருக்காரு. ஐ திங்க் ஒரு கடைசி 15 T20ல 10 ரன் வந்து 12 மேட்ச்ல தாண்டல சுப்மன் கில். பட் எனிவே தட் இஸ் டிஸ்கஷன் ஃபார் அனதர் டே. ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் ஆஃப் ஒயிட் பால் கிரிக்கெட் இஸ் குட். கொஞ்சம் டெப்த் நமக்கு நம்பர் 8 9 ஆன்வர்ட்ஸ் தேவை, டெஃபினட்டா தேவை. அதை எப்படி எடுத்துட்டு வர போறாங்கன்னு பாக்கணும். இன்ஃபேக்ட் நிதிஷ் ரெட்டி ஒரு பிளேயர் இந்த சீரிஸ் நான் பார்க்கணும்னு ஆவலா இருந்தேன், பட் இன்ஜர்ட் அவரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஹர்ஷித் ராணா கெட்ஸ் அ கேம். ஏன்னா அவருக்கு அந்த பேஸ் பாலோட அக்ரெஷன் இருக்கு, பேஸ் இருக்கு, பவுன்ஸ் இருக்கு. இந்த ஜிம்பாப்வே விக்கெட்ஸ்ல கொஞ்சம் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கு. ஸோ ஹர்ஷித் ராணாக்கு ஒரு சான்ஸ் வந்தா நல்லா இருக்கும். பட் ஐ திங்க் எனிவே இந்தியா வில் வின் த சீரீஸ் 3-2 ஆர் 4-1, அதான் நான் நினைக்கிறேன். பட் இந்த யங்ஸ்டர்ஸ், குறிப்பிட்டு இந்த ஹர்ஷித் ராணா, திரும்ப ஜெய்ஸ்வால் ஆஃப்டர் வைல், அவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு ரொம்ப ஈகரா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் சுப்மன் கில் அவர் கான்ஃபிடன்ஸுக்கு டெஃபினட்டா ஒரு மேட்ச் அடிச்சு தான் ஆகணும். அவர் கேப்டன், ஸோ உட்கார முடியாது. பட் ஸோ நிறைய சப்ளாட்ஸ் இருக்கு இந்த இந்த அடுத்த 3 கேம்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய கிரிக்கெட் வருது. இப்போ ஜிம்பாப்வே சீரிஸ் முடிய போது, அப்புறம் புது கோச் அனௌன்ஸ்மெண்ட் வரும், அவங்க ஸ்டாஃப் பத்தி நம்ம பேசலாம், யாரை கூட்டிட்டு வர போறாங்கன்னு. இந்தியா ஸ்ரீலங்கா 1 டே சீரிஸ் இன் ஆகஸ்ட், அதுக்கப்புறம் டெஸ்ட் ஸ்டார்ட். பங்களாதேஷ் டெஸ்ட் இன் செப்டம்பர், அக்டோபர் நியூசிலாந்து, அண்ட் பெரிய பெரிய டூர் காத்துட்டு இருக்கு இந்தியா ஆஸ்திரேலியா. ஸோ plenty of cricket to talk about. Thank you for your support. Continue watching. Thank you. Bye.